இந்த வில்லை பார்த்து பெரியவா சொன்னது, உன் வில் ராமனுக்குரியது, உடுக்கு சிவனுக்குரியது. ஆக சிவனும் ராமனும் இணைந்து நேஷனல் இன்டகிரேஷனையே நீ வச்சுருக்க. வில்லுப்பாட்டில் ஒரு அழகான மந்திரம் உண்டு. அதாவது வில்லிசை நடுவில் உட்கார்ந்துருக்கிற ஒரு முக்கியமான கலைஞர், அவர் என்ன சொன்னாலும் பக்கத்தில் இருந்து சமுதாய பிரதிநிதியாக ஆமா ஆமா அப்படின்னு சொல்கிற அக்செப்டிங் வார்த்தைகள் நிறைய உண்டு. அந்த ஆமாங்கிற வார்த்தைகளுக்குள்ளேயே மார்கழியினுடைய மகோத்சவம் இருக்குது. ஆ என்பது ஆண்டாளுக்குரியது, மா என்பது மாணிக்க வாசகருக்குரியது. ஆ ஆண்டாள் திருப்பாவை கண்ணனை பற்றி எழுதினா, மா மாணிக்க வாசகர் திருவெம்பாவை சிவனை பற்றி எழுதினார். அதனால் சைவமும் வைணமும் ஒத்துமையாக இருக்குன்னு நீ ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லி போட்டுருக்க பார்த்தியா? அதான் வில்லுப்பாட்டு பிரமாதமாக போயின்னு இருக்கு. தேசபக்தி ரசிகங்கள் பாரதி எப்படி திரை அவதாரம் எடுத்திருக்கிறார்? இப்படித்தான் வெள்ளி பனிமலையின் மீதுலாவோம், அடிமேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம்.